டயசஸ் ஸ்ட்ரக்டரை சரி பண்ணுறதுக்கு உங்களுடைய ஒர்க் அவுட் ரொட்டீனில் இந்த ஒரு கோர் இம்பார்ட்டன்ட் ஒர்க் அவுட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு 2 kg பிளேட் வந்து வெயிட்ஸாக யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பிளேட் எதுவுமே இல்லை, வெயிட்ஸ் டம்பிள்ஸ் எதுவுமே இல்லைன்னா வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு லை டவுன் பொசிஷன், சுப்பைன் லைங், டேபிள் டாப் பொசிஷன். இந்த வெயிட்ஸை ஸ்ட்ரைட்டாக லிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த வெயிட்டை நான் ஓவர் ஹெட் மூவ் பண்ணுறேன். ஓவர் ஹெட் இதான் மூமெண்ட், ரைட்? இதில் நீங்கள் பேக் போகும்போது, உங்களுடைய ஓவர் ஹெட் வெயிட் போகும்போது டோ டேப் பண்ணணும். நியூட்ரல், டோ டேப், நியூட்ரல். மெயின் இம்பார்ட்டண்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுடைய பேக் ஃபுல்லாக வந்து தரையில் ப்ளேஸ் ஆகிருக்கணும். நீங்கள் மூவ் பண்ணும்போது எக்ஸஸாக மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுறது தப்பு. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட டயசஸ் ஸ்ட்ரக்டரை இன்னும் மோசமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பேக் பெயின் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அவாய்ட் பண்ணிவிடுங்க. மெயின் இம்பார்ட்டண்ட்டாக உங்களுடைய லோவர் பேக் ஃபுல்லாக, உங்களுடைய முதுகு ஃபுல்லாக தரையில் ப்ளேஸ் ஆகியிருக்கணும். வெயிட்டை ஸ்லோவாக மூவ் பண்ணுங்கள், லெக்கையும் ஸ்லோவாக மூவ் பண்ணுங்கள், டேப் பண்ணுங்கள், ஸ்லோவாக நியூட்ரல் கொண்டு வாங்க. அண்ட் ஆல்டர்னேட்டிவில் ரைட்டு லெஃப்ட்டு. இந்த மாதிரி ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் பண்ணி உங்களோட ஒர்க் அவுட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களோட கோர் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். டயசஸ் ஸ்ட்ரக்டரும் சீக்கிரமாக ஹீல் ஆகிடும். ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கோர் ஒர்க் அவுட்ஸ்க்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.